வணக்கம். நான் கடலூர் மாவட்ட நறுவன் கிழக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சதீஷ். இது வான்பாக்கம் கிராமம், நெல்லிக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட 4வது வார்டு. இங்கே தென்பண்ணையாத்தில் வந்து ஒரு பொட்டி வந்து தேவையில்லாமல் வச்சுருக்காங்க. ஒரு கிரெயினில் வந்து இங்கே இறக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுவும் இல்லாத இந்த இடத்துல படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாத அங்கே இட்டாச்சி நிறுத்தி வச்சுருக்காங்க. அது ஏன், என்ன காரணம், யாருக்கு இதை வந்து சொல்லி வச்சிங்க, யார்கிட்ட சொன்னீங்க, வியூவுக்கு தெரியுமா, இல்லை இந்த ஊர் எம்சிக்கு தெரியுமா, என்ன ரீசனுக்காக இங்கே வச்சுருக்கீங்க, ஏன் எதுக்காக மக்கள்கிட்ட ஏன் சொல்லாத இந்த மாதிரி பொட்டியெல்லாம் இறக்குறீங்க? இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு 4 பொட்டி இறக்குனாங்க. அப்போ சொல்லி இது பண்ண உடனே வேகமாக வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டாங்க. ஒரு 4 காரு. வான்பாக்கம்னா உங்களுக்கு இழிச்சுவாயா? எல்லாம் பூரா மண்ணு தான் எடுத்துட்டீங்க. இன்னும் தர தட்டிக்கிட்டு எல்லாம் மரம் செடி கொடிமா வளர்ந்துட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் நல்லா பார்க்குறீங்களா? என்ன இங்கே வந்து கொள்ளையடிக்கணும் விருப்பப்படுறீங்க? எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் நண்பர் ஒருத்தர் வந்து விஷம் குடிச்சிட்டு இறக்கம் தருவாய்க்கு போட்டார். அது போராடி அந்த மண்ணில் தடுத்து நிறுத்தணும். அதுக்கப்புறம் அவரோட போராட்டத்துக்கு அப்புறம் மக்கள்லாம் கூடி அந்த தடுப்பணையை உருவாக்கணும். எவ்வளோ போராட்டம், ஏன் மக்களை மதிக்க மாட்டீங்க நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணும்? காசு. உங்களுக்கு காசு, மக்கள் அழிஞ்சாதான் உங்களுக்கு காசு தேவைப்படும் தான். ஏன் இப்படி பண்ணுறீங்க? இதை நீங்கள் இந்த பொட்டி முதல்ல நீங்கள் எடுக்கலைன்னா மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும். விஸ்வநாதபுரம், கலிஞ்சிக்குப்பம், வான்பாக்கம், முளிகரம்பட்டு, பகண்டை, எல்லா ஊர்லேயும் இயக்கம் ஒன்று இருக்குது. அதை வச்சு நாங்கள் மக்கள் திரண்டு போராட்டம் ஆரம்பிக்க வேண்டியது இருக்கும். இது நீங்கள் எடுக்கலைன்னா பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டிய நேரிடும். வணக்கம்.